श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 5வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகம். ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய சுஜதி பிரபுः ந கர்மபல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய சுஜதி பிரபுः ந கர்மபல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பிரபுஹு அப்படின்னு சொன்னால் யார்? பிரபு அப்படின்னு கூப்பிட்டாலே பெருமாள் தான். என்ன, சர்வலோகத்துக்கும் அதிபதி, எல்லாருக்கும் என்ன தலைவனாக இருப்பவன், சர்வஜன், சர்வவியாபி, சர்வேஸ்வரன், சர்வாந்தர்யாமி. இந்த வார்த்தைக்கெல்லாம் யார் முக்கியத்துவமாக, யார் இது குறித்து சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அது எல்லா உயிரினங்களுக்கும் தலைவனாக இருப்பவன் யாரோ அவனே பிரபு. அந்த பிரபுக்கு இந்த இத்தனை பெரிய என்ன சிறப்பு பெயர்கள் எல்லாம் என்ன, சர்வாந்தர்யாமி, எல்லா உயிர்களுக்கும். அதனால் பிரபுன்னு கூப்பிட்டு ந கர்த்திருவம், கர்த்தாவாக இருப்பதலை லோகஸ்ய உலகத்தார்க்கு ந சுருஜதி, சிருஷ்டிக்கவில்லை. கர்த்தாவாக இருக்கிறத சிருஷ்டி பண்ணலை, அது இயற்கையாகவே வந்தது. ந கர்மாணி, கர்மங்களையும் சிருஷ்டிக்கவில்லை. கர்த்தாவாகவும் இருக்கலை, கர்மங்களையும் சிருஷ்டிக்கவில்லை. ந கர்ம பல சம்யோகம், கர்மத்தின் பயன் கூடுதலையும் சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் ஸ்வபாவக, இயற்கையாலேயே அது என்ன பிரவர்த்ததே, இயக்குவிக்கின்றது. ஸ்வபாவக, அந்த பிரபுன்னு சொல்கிற பெருமாள் என்ன பண்ணுறார், அவர் எதையும் தானாக சிருஷ்டிக்கிறது, அதை என்ன இயற்கையோடு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது. அப்புறம் சிருஷ்டினாக்க கர்மாவை செய்ய சொல்கிறது. அப்புறம் கர்மபல சம்யோகம், கர்மத்தின் பயன் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே என்ன, அதை தான் பண்ணலை, சிருஷ்டிக்கலை. ஆனால் அது என்ன பண்ணுறது, ஸ்வபாவக, இயற்கையிலேயே பிரபுன்னு சொன்னால் சர்வாந்தரியாமல் 14 லோகத்துக்கும் தலைவன் சொன்னால் அது தானாக இது எல்லாத்தையுமே செய்கிறது. அந்த பெருமாளோட ஆக்ஞை பேரில் இது என்ன நடத்துறது, மேலே மேலே அது செய்துட்டே இருக்குது. பூமியில் வசிக்கிறவாளுக்கு தான் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அப்படின்னு நம்ம ஏற்படுத்தாலும் உண்மையில் என்ன இப்போ தெரியும் நம்மளுக்கு, சூரியனுக்கு உதயமும் இல்லை அஸ்தமனமும் இல்லை, அது தினம் ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிண்டு பூமியை சூரியனை சுற்றி இப்படி முள்ள வரதுனால அது ஒரு நேரத்தில் அது எங்கே நகருதோ, எத்தனை டிகிரியில் அது நகர்ந்து போகிறதோ அதற்கேற்ப அங்கே எல்லாம் சூரிய உதயம் வந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இவ்வளோ தூரம் நகர்றதோ அந்த 12 நேரத்தில் ஒரு நேரத்துக்கு ஒருத்தனை அக்ஷரேகை தீர்க்க ரேகையில் இது இறங்கித்துன்னா அந்த இடத்துக்கு அப்பொழுது என்ன பண்ணுறது, அஸ்தமனம் அப்படின்னு நினைக்கிறோம். இது எப்படி இயற்கையாகவே நடக்கிறதோ அதுபோல் சுபாவத்திலேயே அந்த பிரபு என்ன பண்ணுறார், அவர் தானே எதுக்கும் கர்த்தாவாக இருக்கிறேன்னு சொல்கிறதில்ல. அப்புறம் என்ன, உலகத்தில் இருக்கிறவாளுக்கும் என்ன சிருஷ்டி சம்ஹாரம் ஸ்திதி சொல்கிறோமே அதுவும் நடக்கிறதில்ல. ஆனால் என்ன நடக்கிறது, கர்மங்களையும் ந கர்மபல சம்யோகம், கர்மத்தினால் என்ன பண்ணணும், நல்ல கர்மனை பண்ணினா அதற்கேற்ப பயன்கள் சிறப்பாக இருக்கும். கர்மாவை சரியாக செய்யலை, செயல்முறைகள் சிறப்பாக இல்லை என்றால் அதற்கேற்ப பயனுடைய அளவும் குறையும். ஆனால் இதையும் பெருமாள் என்ன பண்ணுறதில்ல, எப்படி பயன் இவாளுக்கு கிடைக்கணும் அதை பற்றியும் இல்லை. ஆனால் ஸ்வபாவக, இயற்கையே இது அனைத்தையும் இயக்குகின்றது. இயற்கை என்பது என்ன, அந்த பிரபுஹு சுஜதி பிரபுஹு அப்படின்னு சொல்கிறோமே, அந்த பிரபு தான் இயற்கை என்ன சொன்னால் இந்த இயற்கையே 14 லோகத்தையும் இயக்குவிக்கின்றது. சிருஷ்டி அதுதான் பண்ணுறது, சம்ஹாரம் அதான் பண்ணுறது, ஸ்திதி நடத்தி கொண்டிருக்கும் இருக்கிறது. அப்புறம் ஒரு கர்மா செய்தால் கர்மத்துக்கு ஒரு பயன் வரணும்னா அந்த பயனையும் அதுவே செய்து தருகிறது. அதனால் இயற்கையே இவை அனைத்தையும் இயக்குவிக்கின்றது. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாமான்
படுத்துகிறோம். அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி சொன்னால் கிராமத்தில் ஒரு கட்டை அடுப்பில் தளிகை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நிறைய புகை வரும், கறி எல்லாம் வரும். அந்த கறி என்ன பண்ணும், அந்த கட்டை அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த செவுத்துல எல்லாம் கொஞ்சம் போகிற என்ன இருக்கும், கறி பாடியும். நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு சமையல் செய்யும்போது அந்த பாகம் பண்ணும்போது அந்த பாத்திரத்தில் கறி பிடிக்கும். ஆனால் இந்த கறி ஆகாயத்தில் போய் கறி புகை படியுமா? முடியாது. நம்ம சாதாரண ஒரு 2 பேருக்கு தளிகை தான் பண்ணுறோம், இல்லை 8 பேருக்கு பண்ணால் கூட ஒரு படி சாதம் தான் பண்ண போகிறோம். ஒரு படி அரிசி போட்டு அதை வளர்க்கினா அதுக்கு ஏற்ற மாதிரி புகை வரும்னா அந்த புகை பக்கத்தில் இருக்கிறதுல மட்டும்தான் படியுமே தவிர ஆகாசத்தை ஒருபொழுதும் அது கரியாக்காது. அதனால் என்ன ஆகும், புகையானது சுவரைத்தான் கரியாக்குமே தவிர ஆகாய வெளியை கரியாக்காது. அதுபோல் அந்த ஆத்மாவோட இருக்கே, ஒரு சரீரத்திலும் இருக்கிற உள்ளுரை பொருள் ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு அந்தர்யாமி ஸ்ரீமன் நாராயணன் சொன்னால் அது என்ன பண்ணாது, கர்மா அந்த அந்தராத்மாவை ஒருபொழுதும் பற்றாது. இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ இந்த சரீரத்தில் மனுஷ சரீரத்தில் இருக்குது இந்த ஆத்மா. அப்போ என்ன பண்ணோம், அது பெண்ணாக இருந்தால் பெண் தன்மைக்கு என்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் அது செய்யும். அந்த எந்த அளவுக்கு அது புரியும், அந்த கர்மாவுக்கு ஏற்ப அது புத்திசாலியாக இருந்தால் புத்திசாலியான செயல்களை செய்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் முயற்சி செய்யும். கர்மத்தின் அடிப்படையில் அது சாதாரணமான ஒரு பிறவி தான் நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ப அந்த நடாத்துதல் திறனுக்கேற்ப அதற்கு செய்திகள் புரியும். அது ஏன்னா மனுஷ சரீரத்தில் இருக்குது, பெண் சரீரத்தில் இருக்குது, மனுஷ சரீரத்தில் இருக்குது, ஆண் சரீரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கேற்ப அது புரிதலுக்கு ஏற்ப அந்த புரிதல் கூட கர்மத்தின் அடிப்படையிலேயே சில விஷயங்கள் எல்லாவற்றும் நமக்கு அது புரிந்து கொள்ள முடியும். சில நேரத்தில் கர்மத்தின் அடிப்படையை தாண்டி ஏதான ஒரு விஷயம் புரியுமான்னு கேட்டால் ஒரு பொழுதும் இல்லை. இது என்ன சொல்லணும்னு கேட்டால், லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல், இட் இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட், இட் இஸ் அ லைவ் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு நாடகம் என்ன சொன்னால் ஒத்திகை இல்லாமையே ஒரு நாடகம் நடத்தணும் அப்படின்னா அது ஒரு மனுஷனோட வாழ்க்கை தான். அதற்கேற்ப அந்த இந்த ட்ராமாவில் இங்கே நடிக்கிறதுக்கு வந்ததுக்கு ஏற்ப என்ன விதமான கேரக்டர் நம்ம செய்யணுமோ அது ஒத்திகை இல்லாமல் எப்பொழுது அன்றாடம் எத்தகைய நிகழ்ச்சிகள் பங்கு பற்றிருக்கிறோம், எத்தகைய நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறது, டெய்லி டே டு டே ரூட்டீனில் என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அதற்கேற்ப நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் இருக்கும், மொழியும் அத்தகையவாறே இருக்கும். அதனால் என்ன செய்யணும், இயற்கையாகவே இந்த சரீரத்தை ஜீவன் என்னது ஒளி பொருந்தியது. கர்மவசாத்து அகஸ்மாத்தா இந்த மாதிரி ஒரு பெண் சரீரத்துக்குள்ளே அது இருக்குது. இந்த பெண் சரீரத்துக்கு இருக்கும்பொழுதே சரணாகதி பண்ணால் அப்படியே பண்ணால் தேகவசான காலத்திலே முக்தி போயிடும். ஆனால் நிறைய பேருக்கு அது புரியறதில்ல. நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, சரணாகதின்னு ஒரு எண்ணம் இருக்குன்றதே மனசில் வரல. அப்படி இருக்கும்பொழுது சரணாகதியை செய்யாது போனமான இந்த ஜீவன் என்ன பண்ணணும், மீண்டும் இதை பண்ணணும், இந்த லைனை தாண்டி அது வெளியில் வரணும். அப்போ வரும்பொழுது அடுத்த பிறவியில் என்ன கிடைக்கும், எப்படி இருக்க முடியும், அந்த ஜீவனுக்கு வேறொரு இடத்துல என்ன இடம் கிடைக்கும்னு சொன்னால் அதற்கு ஏற்ப அதனுடைய முயற்சிகள் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ இந்த ஜென்மத்தில் பெண் சரீரமாக இருந்ததுன்னா அடுத்த ஜென்மத்தில் வேறு ஒரு ஏதாவது ஆண் சரீரமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கர்மங்கள் ஆத்மாவை சேராது. எப்போது ஆத்மா ஜீவன் முக்தையாக தாண்டி போகும்போது. ஆனால் இந்த சரீரத்தில் மீண்டும் மீண்டும் இருக்கும்பொழுது நிச்சயமாக அது கர்மத்திற்கேற்ப தன்னுடைய பயணத்தை தொடரும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறுத்திக்கலாம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் இப்படி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.